சமகால அரசியலை பற்றி கூறுவதாக இருந்தால் இதில் முக்கியமாக இன்றைக்கு அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு எவ்வாறு அமையப் போகிறது என்பது எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. அதில் ஒன்றை கூற விரும்புகின்றோம். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாத எந்த தீர்வையும் தமிழ் மக்களை நிராகரிப்பார்கள், ஈரோஸ் அமைப்பும் நிராகரிக்கும். இல்லை, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்பது இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திற்கு பூரண சுயாட்சி. இதுதான் தமிழருடைய கோரிக்கையாக அன்றும் இன்றும் இருந்து வந்தது. இதற்கு குறைவான இந்த தீர்வும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவை எப்படி 72 அரசியலமைப்பு தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டதோ, எப்படி 78 அரசியலமைப்பு தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஆயுத போராட்டத்தை கொண்டு வந்ததோ, அதே போலதான் இதுவும். தமிழ் மக்களுடைய தாயக தன்னாட்சி உரிமை அங்கீகரித்து ஒரு தீர்வை கொண்டு வராவிட்டால் அது தமிழ் மக்களால் நிராகரிக்கப்படும். தமிழ் மக்கள் அதை நிராகரிக்கும் பொழுது ஈரோஸ் அமைப்பும் அதை நிராகரிக்கும். அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று தமிழ் மக்கள் விரும்பினால் ஈரோஸ் அமைப்பும் போராடும். அவை நாங்கள் கூறுகிறோம், இதை பல வடிவங்களிலே கடந்த காலங்களிலே 100 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் கூறி வருகிறார்கள். சமஷ்டி என கூறுவது, சுயநிர்ணய உரிமை என்று கூறுவது, இதெல்லாம் சாதாரண சிங்கள மக்களுக்கு விளங்கவில்லை என்று கூறுகிறார்கள். சாதாரண சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தால் விளங்கியிருப்பார். ஒருத்தரும் சிங்கள தலைவர்கள், சிங்கள புத்திஜீவிகள் சமஷ்டி என்பது பிரிவினை அல்ல என்பதை சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தால் அவர்கள் விளங்கியிருப்பார்கள். மாறாக இந்த அரசியல்வாதிகள் சிங்கள மக்களை பூச்சாண்டி காட்டி அவர்களை உசுப்பி விட என்பதற்காக சமஷ்டி என்பது பிரிவினை என்ற கருத்தை வளர்த்து வந்திருக்கிறார். அதனால் சமஷ்டி என்றதை கூற முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. சமஷ்டி என்பது பிரிவினை அல்ல, மாறாக அது பிரிந்து போய் கிடக்கிற ஒரு நாட்டை இணைக்கிற ஒரு ஏற்பாடுதான் சமஷ்டி. இந்த நாடு பிரிந்து போய் பிளவுபட்டு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை சிங்கள தலைவர்களுடைய காண முடியாமல் இருக்கு. அதனால்தான் விளங்கக்கூடிய வகையிலே நாங்கள் இப்படி கூறுகிறோம், தமிழீழம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது, சிங்கள நாடு சிங்கள மக்களுக்கு சொந்தமானது, இலங்கை இலங்கை மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த அடிப்படையிலே இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும். இதுக்குள்ள நாங்கள் மலைய தமிழர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லி பல இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி இன்றைக்கு இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையை வேண்டுமென்றே சிங்கள தலைவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். முஸ்லீம்களுக்கு தமிழர்களோடு இணைந்து வாழ முடியாமல் போனதல்ல, அதை ஏற்படுத்தி அப்படியாக அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த இனப்பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலை என்று சொல்லுகிறார்கள். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது இல்லை. நீங்களோட பேரினவாத நிலையிலிருந்து இந்த இனப்பிரச்சனையை அணுகிறதால, அதாவது முழு இலங்கையும் சிங்களவர்களுக்கு சொந்தமானது என்ற ஆரம்ப நிலைப்பாட்டில் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் அணுகிறதால ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. இனப்பிரச்சனைக்கு அரசியல் ரீதியான தீர்வை காண முடியவில்லை, பொருளாதார பிரச்சனையை காண முடியவில்லை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. இதுபோல பல இயற்கை அனர்த்தங்கள் இன்றைக்கு வந்து இலங்கையை அமர்த்தி கொண்டிருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை. அவை இது போன்ற அதாவது அரசியல்வாதிகள் நேர்மையான முறையிலே பிரச்சனைகளை விளங்கி தீர்க்க முன்வந்தால்தான் பிரச்சனைகள் தீரும். மாறாக பிரச்சனைகளை வச்சு அரசியல் பண்ணி குரோதங்களை வளர்த்து இன்றைக்கு இவ்வளவு அழிவை தமிழ் மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார். சிங்களவர்கள் முழு இலங்கையும் தங்களுக்கு சொந்தமான என்று கூறுகிறார்கள்.
தமிழ் மக்கள் தங்களுடைய தாயகத்தை மாத்திரம் தமக்கு சொந்தமானது என்று கூறுகிறார்கள். அப்ப இதில் யார் குற்றவாளி? யார் தவறான அணுகுமுறையை கொண்டிருக்கிறார்கள்? சிங்கள இனத்தரான் கொண்டிருக்கிறார். அவை அவர்கள் அதை திருத்திக் கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து இது தமிழருடைய வரலாற்று ரீதியான ஆட்சி உரிமை நில உரிமை கொண்ட பிரதேசம் என்பதை அங்கீகரித்து தமிழ் மக்களுடைய அடிப்படை கோரிக்கையான சுயாட்சி கோரிக்கையை அவர்கள் முகம் கொடுத்து அதை தீர்க்க வேண்டும். முதல் அதை விட்டு போட்டு அவனை பேர்டரை கொண்டு வர்றது, சோனாரை கொண்டு வர்றது, மலையை கொண்டு வர்றது, அப்படி போனால் பிரச்சனைகளை தீர்க்கலாம். மற்றது எங்களுடைய தமிழ் தலைவர்களும் காலாகாலமாக இந்த பிரச்சனையிட்டு ஒரு சரியான அணுகுமுறையை முன்வைக்க இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் நாடகம் ஆடுறது ஒழிய மக்களை உசுப்பி ஒரு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அதன்று தேர்தலை வெல்ற ஒரு திட்டத்தை தான் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் ஒழிய அதற்கு பிறகு கூறப்படுகிற விஷயங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை நடைமுறைக்கு கொண்டு வர அளவிலே அவரிடம் சரியான அணுகுமுறை இருக்கவில்லை. இன்றைக்கு போய் யூஎன் வரும், அவர் வருவார், இவர் வருவார், அமெரிக்கா வரும் என்றதில் கதை விடுற போக்கு தான் இருக்கே ஒழிய உங்களால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சிங்கள மக்கள் என்ன கோளாறு என்ன பொறுத்தவரை சிங்கள மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள், உண்மையான ஒரு ரீசனுக்கு ஒரு நியாயத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். ஆனால் அதை பயன்படுத்தி அந்த மக்களை எங்களுடைய வழிக்கு திருப்புவதற்கான எந்த திட்டமும் எந்த காலத்திலும் தமிழ் தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படவில்லை. ஏன்னா இது கொழும்பு மேட்டுக்குடியினர் கூட்டம் இங்க சொல்லலையா எங்களுக்கு ரத்தக்கரை வடிஞ்ச கை இல்லை, எங்கட கை சுத்தமான கை. அந்த கோஷ்டி தான் இது. போராட்ட காலத்திலே எங்கே இருந்த வேண்டியது தெரியாது. இப்ப மிதவாத அரசியல், உள்ள போராளிகள் இந்த போராட்டங்கள் எல்லாம் தவறானது. அதாவது நாங்களே ஆயுதம் தூக்கணும், இவர்களால் இயலாமல் போனதால் இவர்கள் படுகிற கஷ்டத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நாங்கள் ஆயுதம் தூக்கணும். இன்றைக்கு அதே பாணியில 60க்கும் 70க்கும் மீண்டும் மக்களை கொண்டு போகணும் என்ற ரீதியில் அரசியல் முன்னெடுக்கிறார்கள். வெளிநாடுகளில் போய் பணங்களை வாங்குகிறார்கள். மக்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறார்களா இல்லை என்றதான் மறு விட்டு பிழைக்கிற ஒரு பாரம்பரியம் தான் இந்த ஓடி ரீல் ஓடிக்கொண்டிருக்கு. தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டு சில ஒரு சமூக படிமங்கள், முக்கியமாக கொழும்பை மையமாக வைத்து செய்யப்படுகிற கூட்டங்கள் அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு இனம் தொடர்ந்து, அதாவது யுத்தம் முடிந்து 2009 முடிந்த யுத்தம், ஆனால் இனப்படுகொலை இன்னும் முடிவுக்கு வரையில்லை. இனப்படுகொலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இதை யார் தடுத்திருக்கணும், ஆறு மக்களுக்கு இதுல ஒரு தலைமை வாங்கி இந்த மக்களுடைய துன்பங்களை தீர்த்திருக்கணும் என்று சொன்னார். நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீர்கள்? அவர்கள் செய்திருக்கணும். அவர்கள் எங்கேண்டே தெரியாது. அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்றாங்களே தவிர விடுவிக்கப்படல. அதே போன்று வீதிகள்ல நாங்க வரும்பொழுதும் பார்க்கலாம், போகும்பொழுதும் பார்க்கலாம், எல்லா இடங்கள்லயும் மக்கள் போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு. வேலை தாண்டு கேட்கிறாங்க, பிள்ளைகளை விடுவி என்று சொல்றாங்க, மற்றது காணாமல் போன பிள்ளைகள் எங்க என்று கேடுறாங்க. இப்படி பட்டதாரிகள் இன்று 100 நாள் கொண்டாட்டம் கொண்டாடக்கூடிய சென்சரி 100 நாளை கொண்டாட போறாங்க. வேலை இல்லாம ரோட்ல இருந்து 100 நாளை கொண்டாடுற ஒரு திட்டமும் வந்திருக்கு. ஏன் இந்த அரசாங்கத்தில் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இருந்தும் எம்முடைய மக்களுக்கு ஒரு
சரியான ஒரு முடிவு கிடைக்கவில்லை. நீங்க ரோட்ல கடந்தா கிடங்க, நாங்க எங்கட வேலையை பார்க்கிறோம். எத்தனையோ பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க, மாகாண சபையில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் இந்த எங்கட தமிழ் மக்களுக்குரிய அந்த வேலை வாய்ப்பையாவது, அடிப்படை வேலை வாய்ப்பையாவது பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை? காரணம் என்ன? கையால் ஆகாத தனம். கையால் ஆகாத தனம் என்றுதான் சொல்லலாம். இதை மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே காந்தி பாக்குக்கு பக்கத்தில் இன்றைக்கு 96, 97வது நாள், திருவோணமலையில 80 நாள் தாண்டிட்டு, யாழ்ப்பாணத்துல எத்தனை 100 நாள் கிட்ட வந்துட்டு 89 நாள், இப்படி எல்லாம் 60, 70 நாள், 2 மாதம் தாண்டின நிலைமையில தான் எங்கட மக்கள் இன்றைக்கும் வேலையில்லாத திண்டாட்டம். வேலையில்லாத திண்டாட்டம் என்று சொன்னால், நான் போய் பார்த்திருக்கேன், உணவை சமைச்சு ஒரு சோத்தையாக்கி ஒரு சம்பளம் போட்டு சாப்பிட்டு கொண்டு தாய் பிள்ளைகளாக அந்த இடத்துல இருக்குது. ஏன் எங்கட மக்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுத்த அரசாங்கத்தில் இடம் இல்லையா? இதான் எங்கட கேள்வி. அரசாங்கம் இது நல்லாட்சி அரசாங்கம். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்கட மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அவர்களையும் ஒரு சந்தோஷமாய் வாழ வைப்பதற்கு வழிவகைகளை வகுக்க முடியும். ஆனா முடியவில்லை. அதே போன்று பாருங்கள், காணி பிரச்சனை இன்னும் அதே நிலைமை. இப்படி அநேக பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன எங்களால் கேட்க முடியாத ஒரு நிலைமை. அரசியல் பலம் எங்கள் கையில் இல்லை. அரசியல் பலம் ஒன்று எங்கள் கையிலே இருக்குமானால் நாங்களும் தட்டி கேட்பதற்கு முன்வரலாம். ஆனால் ஈழவ ஜனநாயக முன்னணி ஈரோஸ் என்ற ஒரு அமைப்பு என்ற பெயரிலும் எங்களுடைய கட்சி சார்பிலும் நாங்கள் அரசாங்கத்திடத்திலே ஒரு வேண்டுகோளை தாழ்மையாக கேட்கிறோம். எங்களுடைய மக்களுடைய உரிமை, காணிகளை விட்டுவிடுங்கள். சிறையிலே வாடுபவர்களுக்கு ஒரு நல்ல வழிவகுத்து அவர்களை விடுவிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், சிறையில் இருப்பவர்கள் அவர்கள் ஒரு அராஜகவாதிகள் அல்ல. அவர்கள் தமிழ் மண்ணுக்காக பாடுபட்டவர்கள். இன்று மற்றவர்களை புனரமைக்கப்பட்டு வெளியே இருக்கும் பொழுது உள்ள இருப்பவர்களுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய உற்றார் உறவினருடைய மனநிலைமை எந்த நிலைமையில் இருக்கும் என்பதை அந்த நிலைமையில் உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர்களை அரசாங்கம் விடுவிப்பதற்கு ஒரு வழிவகுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதே போன்று வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கூடிய சீக்கிரம் அவர்கள் 100 நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு முன்பு அந்த வேலைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எத்தனைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசியல் கைதி விடயத்தில் ஒரு பழைய வரலாறு பொழுது சொல்லாமல் நினைக்கிறேன். 1983ஆம் ஆண்டு 13 எம்பிகள் எங்களுடைய இருக்கைகளை அரசியல் கைதி விடுதலை விடயமாக முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவோட நாங்கள் நேரடியாக கதைத்து மிகவும் இலகுவான முறையில அவரவர் விடுதலை செய்வதற்கான அணுகுமுறை ஒன்றை உருவாக்கி விடுதலை செய்யப்பட்டது. அதே அணுகுமுறையினை செய்வது மிகவும் சுலபமான வேலை, சின்ன வேலை, அது செய்ய முடியாத வேலையும் இல்லை. கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வேலை. பிரதமர் கூப்பிட்டு நொங்கு ஊற்றி குடிக்கணும். ஆனா எங்கட மக்கள பிரச்சனைய கலைக்கிறதுக்கு இவைக்கு நேரம் இல்லாம இருக்கா என்ன? நாங்கள் தமிழ் அரசியல் கைகள் விடயத்தில நேரடியாக முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசோட கதைக்கு விடுதலை செய்ய முடியுமாக இருந்தால் இன்றைக்கு ஏன் எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் அந்த வேலையை செய்யல என்றுதான் கேட்கிறோம். நாங்களும் கூட அதே வேலையை தான் கேட்கிறோம். முடியும், செய்து காட்டினாங்க. நீங்க கேட்டீங்க, அரசியல்வாதிகள் கேக் வெட்டுறாங்க. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களுக்கு கேக் வெட்டுறாங்க, கேக் வெட்டுறாங்க, நொங்கு வட்டி குடிக்கிறாங்க.
இது உண்மையில சொல்ல போன என்னன்னு சொன்னா தங்களுடைய ஆதரவை, அரசாங்கத்தின் ஆதரவை இவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். அதாவது கடந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவங்களை எதிர்த்தார்கள். நல்லாட்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு என்ன நடக்கு என்று சொன்னால் எதிர்க்கட்சி ஆசனங்களில் அமர்ந்து கொண்டு தங்களை அரசியல்வாதிகள் என்பதை சொல்லிக் கொள்கிறார்களே தவிர அவர்களுக்குரிய செயல் திட்டங்களை அவர்கள் செய்யவில்லை. அதாவது உதாரணம் என்று சொன்னா வரலாற்றிலே பட்ஜெட்டுக்கு ஆதரவு தெரிவித்த முதலாவது எதிர்கட்சி என்று சொன்னா நம்மளுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். இவங்கள் அவர்களுக்கு விலை போய்விட்டார்கள். எங்களுடைய தலைவர் சொன்னதை போன்று அவர்கள் விலை போய்விட்டார்கள். ஏனென்று சொன்னால் நமக்கு நாங்களே பார்த்துக் கொள்வோம். நாங்கள் ஒரு இடத்திலே போயிட்டு விலை போய்விட்டோம் என்றால் அவர்கள் சொல்லுவதற்கு நாங்கள் தலையாட்டத்தான் போடும். அதே போன்று வந்த உடனே அவருக்கு நொங்கு வட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, கேக் வெட்டுறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தேவையில்லை. எங்கட தமிழன் எப்படி போனாலும் சரி, தமிழ் தாயகம் எப்படி அழிஞ்சு போனாலும் சரி, நானும் நீயும் சந்தோஷமா இருப்போம். நானும் நீங்களும் சந்தோஷமா இருப்போம். அதுக்கு ஊழலாக பணங்களையும் தாங்க, எங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்குரிய பேமித்தையும் தாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கும் நாங்க இருக்கிறோம். கைதிகளாக இருக்கட்டும், விதவைகளாக இருக்கட்டும், எங்களுடைய வேலையில்லாதவர்கள் வேலையில்லாதவர்களாக இருக்கட்டும், நம்முடைய வேலையை பார்ப்போம். அதாவது தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அரசாங்கத்தை சார்ந்து கொண்டு செயல்படுகிறார்கள். மக்கள் ஆதரிச்சு தேர்தலில் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பார்களானால் நிச்சயமாக இப்படியான வேலை திட்டங்களை முறியடிக்க எங்களால் முடியும் என்று கூறுகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சியை ஆதரிச்சது உண்மையிலேயே நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு உருவாக்குறதுக்கா இல்லாட்டி தங்களை பைகளை நிரப்புறதுக்கா விளங்குங்க. இது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு நல்ல தீர்வு ஒன்றை பெற்று தரதுக்காகவா அல்லது தங்களுடைய பைகளை நிரப்புவதற்கா? முக்கியமாக நடக்கிற விஷயம் அது. அதாவது ரெண்டு முக்கியமான திட்டங்களை குழப்பி அடிச்சிருக்காரு. ஒன்று யாழ்ப்பாண நீர் வழங்கல் திட்டம், ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு நீர் வழங்கும் திட்டம், இரண்டாவது பொறுத்து வீட்டு திட்டம். ஒரு அடிப்படையில் ஒரு நியாயமான ஒரு காரணங்கள் இல்லாமல் இவை குழப்பப்பட்டதுக்கு காரணம் அந்த ஊழல் பணம் தங்களுக்கு வரையில். இந்த ஊழல் பணத்தை, அதாவது இதை மத்திய அரசாங்கம் எடுக்குது. ரணில் விக்ரமசிங்க எடுக்க பார்க்கிறேன், சுவாமிநாதன் எடுக்க பார்க்கிறேன். இதுதான் நான் வேண்டிய பிரச்சனை. அப்ப மக்களுக்கு என்ன நடந்தது? மக்களுக்கு வர வேண்டிய பலன்கள் வரையில். பொறுத்து வீடு என்பது சரி, நீங்கள் கான்கிரீட்ல ஒரு போலி கூட்டை கட்டி கொடுத்தாலும் சரி, இவை தற்காலிகமான வீடுகள் தான். இதை கான்கிரீட்டை பொறுத்து வீடுல நீங்கள் ஒரு நாளும் வாழ்ந்து பார்க்கல. அது ஒரு விஞ்ஞான பூர்வமாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வீடு. அது முதல் பிரேரணை நான் தான் 2006 செய்தேன். அது முக்கியமாக சுனாமி, இயற்கை அனர்த்தங்கள், இது போன்ற பிரச்சனைகளே பொறுத்து வீடுகள் உகந்தவை. சுனாமி ஒரு கான்கிரீட் வீட்டை அடிச்சுன்னு சொன்னால் அந்த சுவர் இடிஞ்சு உள்ள இருக்க ஆக்களுக்கு மேல விழுகிறது, அவ்வளவு பேரையும் மரணத்துக்கு தான் கொண்டு போகும். ஆனால் இது போன்ற இந்த லைட் மெட்டீரியல்ஸ்ல, இலகுவான மெட்டீரியல்ஸ்ல செய்கிற வீடுகள் அந்த மாதிரியான ஆபத்தை கொண்டிருக்கு. நான் டிசைன் பண்ண அந்த பொறுத்து வீடுகள் அது மிதக்கக்கூடியவை. அந்த சைட் வால் கலண்டு ஒரு சுனாமி வரும் பொழுது கலண்டு மிதக்கும், மக்களாக பிடிச்சுக்கொண்டே உயிர் வாழலாம். அவை அதை கண்ணை மூடிக்கொண்டு பொறுத்து வீடு இல்லை, சீதனம் கொடுக்கறதுக்கு போதாதங்களுக்கு என்று சொன்னால், இந்த வீடுகளை நான் 5 லட்சத்தில் கட்ட போகிற வீடுகளும் தற்காலிக வீடுகள் தான். அதில் மனிதர் வாழ முடியாது. பொறுத்து வீடு ஒரு விஞ்ஞான ரீதியாக டிசைன் பண்ணப்படும் பொழுது அது மக்களுடைய சௌகரியங்களை அது உறுதி செய்யும். அப்ப இதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சும்மா தங்களுக்கு
இந்த ஊழல் பணம் வர இல்லைன்றதுக்காக வேண்டி அதை 4 பேரை விட்டு குழப்பி எங்களுக்கு அது வேணாம் உலக வேணாண்டா நீங்களா எப்பயாவது வாழ்ந்துருக்கிறீங்களா, உங்களுக்கு அது தெரியுமா? அப்ப இது வந்து தற்காலிகமான வீடுகள் தான். பொறுத்து விடண்டாலும் சரி, கம்ப்ளீட் விடண்டாலும் சரி, நீங்கள் அந்த வீட்டில் போய் முக்கியமாக நீங்கள் விரைவாக உங்களோட வீடு காணிகளுக்கு போய் இருந்து நிலைமையில சுமூகப்படுத்தி தோட்டங்களை செய்து நீங்கள் வாழ்ந்து நீங்கள் வந்து உழைச்சி நல்ல வீடுகளை கட்டணும். அதுபோலதான் பெரும்பாலுமான இந்த கரையோர மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் காலாகாலமாக குடிசையில தான் வாழ்ந்து வந்திருக்கார். அந்த மக்களுக்கு பொறுத்து வீடுகள் எவ்வளவோ மேலானது. கருவாக்காட்டில் இருக்கிறவருக்கு பொறுத்து வீடு ஒத்து வராது, அது எங்களுக்கு தெரியும். இது சாதாரண கஷ்டப்படுகிற மக்கள் இப்ப வருஷக்கணக்காக 20 வருஷம் 30 வருஷம் அழுவாங்கல இருக்கிற மக்கள் விரைவாக வீடுகளுக்கு தங்களுடைய காணிகளுக்கு திரும்ப போடணும்னு சொன்னால் பொறுத்து வீடு தான் எனக்கு பொருத்தமானது. பாருங்க, அதாவது இன்றைக்கு இந்த கான்கிரீட் வீடுகளை இப்ப எத்தனை வருஷமாக கட்டுறாங்க? 9-10 வருஷமாக கட்டி கொண்டிருக்கு. வேணும்னு சொன்னால் லேபர் சார்ஜ் அது இதெல்லாம் கணக்கு பிரச்சனை இருக்கு, பொட்டல் நெக்ஸ் இருக்கு, விரைவாக கட்டலாது. ஆனா இதை வந்து விரைவாக கட்டலாம். அவை நாங்கள் ஒரு விஞ்ஞானபூர்வமாக மாற்றங்களை அணைத்துக் கொள்வோம். 85ஆம் ஆண்டு ஐநா சபைக்கு திரு சந்திரதாசன் அவர்களும் நான் ஈரோஸினுடைய ஒரு கூட்டு இதாக அங்க சென்று இங்க இலங்கையில ஒரு இன ஒழிப்பு நடக்குதுன்னு சொல்லி அங்க புளோர் கேம்பெயின் செய்து 79 நாடுகள் அதுக்கு ஆதரவு அளிச்சு. நாங்கள் ஜெனீவாவில் மனித உரிமை இதில் முன்வைக்கிறதுக்கு 79 நாடுகள். ஆனால் இந்தியா அப்ப அணிசேரா நாட்டின் தலைமைத்துவத்தில் இந்தியா அதுக்கு பின்னிருந்தது. அப்ப இந்த 79 நாடுன்னு சொல்லிட்டு இந்தியா என்றால் நாங்கள் எல்லாரும் அதுக்கு ஆதரவு காரணம். அப்ப இந்தியாவில இருந்து வந்த அங்க அவர் சொன்னது, இந்த முறை நீங்கள் அதை கொண்டு வர வேண்டாம், நாங்கள் அதுக்கிடையில நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வை அரசியல் தீர்வை கொண்டு வருவோம். ஆனால் அதுக்கு பிறகுதான் திம்பு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து கொண்டு போய் நாங்கள் அந்த தீர்வை இங்க கொண்டு வந்து, அப்போ நாங்கள் ஒரு தனி 2 பேர் 3 பேராக இந்த கன்வர்சிங் செய்து இந்த ஐநா சபையில போய் இத்தனை நாடுகளுடைய ஆதரவை திரட்ட முடிஞ்ச நேரத்துல இவ்வளவு மொழிவாய்க்கால இவ்வளவு பிரச்சனை நடந்து இந்த யுத்த குற்றத்தை விசாரணை செய்யணும்னு சொல்லி அந்த ஐநா சபையில ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு இப்ப இருக்கிற தலைமையால அரசியல் தலைமைகளால முடியாம இருக்கு. காரணம் அர்ப்பணிப்பு இல்லை, சுயநலம், அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. அதாவது இலங்கை அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறது அங்க இருக்கிற கொழும்பில் இருக்கிற தலைமைகளுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் பிரச்சனை. அதாவது மக்களோட மக்களாக இருந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ அந்த தலைமை தான் அந்த மக்களுக்காக துணிஞ்சு போய் கதைக்கு ஒரு இடத்து ஐநா சபையில போய் கதைச்சு போட்டு இங்க வந்தா தங்களை பிடிச்ச அடிச்சு அடைப்பான்னு பயந்து அல்லது அரசாங்கத்துக்கு சார்பாக கதைச்சுக்கிட்டு இருக்கிறவர்களால எங்களோட மக்களுக்கு விடுதலை எடுத்து கொடுக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான நிலைமை. அப்ப அதுக்குரிய தலைமைத்துவம் வந்து இந்த போராட்ட குழுக்களில் இருந்து அதற்கான தலைமைகள் கல்வி கற்று அதில் இந்த துறைகளில் அனுபவம் உள்ளவர்கள் வந்து மக்களுக்கு தலைவத்துவம் தாங்கிறதுக்கு வர வேண்டும். அது தீர்மானிப்பது மக்கள் தான். இதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது அது வந்து பத்திரிகையாளர் உங்களுடையும் உங்களுடைய கட்சியினுடையும் அதாவது எங்களுடைய கொள்கை விளக்கங்கள் கூட்டங்கள் அதுகளாக தான் நாங்கள் இதை மக்களுக்கு தெரிவிக்கலாம். ஏனென்றால் அது அந்த மிதவாத தலைமை எங்களை புரட்சியர் எந்த கிடையாது கடைசி மட்டும் அனுமதிக்க போறதில்லை, தடையாகத்தான் இருக்கும் எங்களுக்கு.